Hi everyone, welcome back to Kayal Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த வீடியோல என்னோட ஒரு ஃபுல் டே வந்து கிச்சன்ல வந்து எப்படி போச்சுன்னு நான் காமிச்சிருக்கேன். அதோட ஒரு செம எம்மியான பிரியாணி ரெசிபியும் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ நிச்சயமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவை நான் காலையிலேயே ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு 12 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. போனதுமே ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வந்து உரிக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டேன். அன்னைக்கு லஞ்சுக்கு நான் சிக்கன் தொக்கு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இந்த பிரியாணியை நிறைய வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். அப்போவே இது பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து ஆசை வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ரெசிபியை ரொம்ப சர்ச் பண்ணி அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நிறையவே அதிகமாக வெங்காயம் தக்காளி வந்து தேவைப்படும். கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக தான் இருக்கும், ஆனாலும் ஒரு ஒர்த்தான ரெசிபி இது. ஃப்ரீ டைமில் கட்டாயமாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். நான் அன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ அரிசியில் தான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தான் நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம எப்போவுமே வந்துட்டு அரிசியில் வந்து பாதி அளவுக்கு தான் வெங்காயம் சேர்த்துக்குவோம். பட் இதுக்கு வந்து அப்படி இல்லை. பிரியாணி பண்ணுறதுக்கும் வெங்காயம் சேர்க்கணும், தொக்கு பண்ணுறதுக்கும் தனியாக வந்து வெங்காயம் சேர்க்கணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை பிரியாணிக்கு சேர்த்துட்டு மீதி இருந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக தயிர் சம்பலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து தொக்குக்கும் வந்து மிச்சத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஷம்சு, என்னம்மா வெங்காயம்? வெங்காயமா? யார் கீழே போட்ட வெங்காயத்தை? அவ்வளோ வெங்காயத்தை நீ தான் போட்டியோ? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது அந்த நைட்டில் தான் வந்து கத்திரிக்காய் டேட்ஸ் பச்சடி அப்புறம் தக்காளி பச்சடி இதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸ்க்காக செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் அந்த ரெசிபி வந்து பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக எங்கள் ஒரு பிரியாணி ரெசிபி ஒன்று ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த கத்திரிக்காய் டேட்ஸ் பச்சடி அப்புறம் தக்காளி பச்சடி இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் அந்த ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் திரும்பவும் செஞ்சு நான் வீடியோலாம் ஷூட் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸுக்கு அப்புறம் அந்த லாங் வீடியோக்கெல்லாம் ஒரே டைமில் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி நைட்டே வந்து நான் அந்த வேலையெல்லாம் பார்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ காலையில் வந்து இந்த பிரியாணி பண்ணும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு சிக்கன் தொக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்துருக்க சிக்கனுக்கு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப சரியான அளவு தான். பட் இந்த பிரியாணிக்கு இந்த வெங்காயம் வந்து சுத்தமாகவே காணாது. ஸோ நீங்கள் அதை வந்து கடைசியில் வந்து பார்ப்பீங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாடை எல்லாமே போகட்டும். நான் தொக்குக்காக வேண்டி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கல. பொதுவாக பிரியாணிக்கு வந்து நம்ம ஸ்லைஸாக தான் கட் பண்ணுவோம். ஸோ நான் பிரியாணிக்கு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு தொக்குக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பிறகு என்னோடய வாய்ஸ் டோன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். தூங்கி முழிச்சு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரே அன்னைக்கு வந்து முழுசாக வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு 3 நாளைக்கு வச்சு தான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருப்பேன். ஸோ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் உள்ள பச்சை வாடை எல்லாமே வந்து போகணும். இப்போ இதில் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருந்தேன். தக்காளியை வந்து அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். பொதுவாக தொக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா கிரேவியாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து தக்காளி அரைச்சி தான் சேர்க்கணும், கட் பண்ணி வந்து சேர்க்காதீங்க. நீங்கள் வீட்டில் எப்போவும் சிக்கன் தொக்கு என்ன மாதிரி மெத்தடில் செய்வீங்களோ அதே மெத்தடில் கூட இது செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுவும் வந்து போட்டுக்கிறேன்.
நான் வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் கேரளாவில் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன்னு. இந்த கரம் மசாலா வந்து நம்ம ஹை ஸ்டைல்ஸில் வந்து கிடைக்கிது. நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து மிக்ஸி அலசி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுக்க போகிறேன். இந்த சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா சைடில் நம்ம வந்து பிளெயின் பிரியாணி பண்ணி ரெண்டே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வேலையை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் இதில் வந்து கொஞ்சமாக காரா தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது யாருமே தேங்காய் பால்லாம் சேர்க்கலை. இது வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக வேண்டி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து கிரேவி திக்காக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தொக்குங்கிறது வந்து நல்லா திக்காக தான் வந்து இருக்கணும், இந்தளவுக்கு ஆணமாக இருக்கக்கூடாது. நான் ஒரு யூடியூபராக இருந்தாலும் நான் ஒரு ரெசிபி புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நானும் உங்களை மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து தான் எப்போவும் வந்து செய்வேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரெசிபியும் செஞ்சேன். பட் செஞ்சு முடித்த பிறகு தான் இந்த தொக்குக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கணும்னு தோணுச்சு. நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் 1/4 கிலோ தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி சேர்த்தா வந்து கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது கடையில் இந்த கிரேவியும் நல்லா திக்காகி வந்துருச்சு. நம்ம இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்காக நான் எதுவும் பெருசாக மெனக்கடவும் இல்லை, தாளிப்பு கூட பெருசாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். பட் உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு ஒரு பெரிய பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக அன்னாசிப்பூ அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இது நம்ம எப்போவும் ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி தான். இந்த பிரியாணியில் கூட ஒரு சில பேர் வந்து சிக்கன் போட்டு செஞ்சுருந்தாங்க. உண்மையிலேயே அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் பிரியாணிக்கு எதுவும் சேர்க்காமல் ஜஸ்ட் ப்ளைனாக தான் பண்ணியிருந்தேன். இதுவே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சைடில் வந்து நான் முட்டையும் வேக வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை எல்லாமே நல்லா போகணும், நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்து அதே அளவுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கணும். எப்பவும் போல் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு கை அளவுக்கு மல்லி இலை ஒரு கை அளவுக்கு புதினா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நான் மசாலா எதுவும் பெருசாக சேர்த்துக்கல. ஜஸ்ட் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது மட்டும் தான் போட்டிருந்தேன். நான் எப்போவுமே வந்து கரம் மசாலா அப்புறம் பிரியாணி மசாலா எதுவும் வந்து பிரியாணிக்கு சேர்க்க மாட்டேன். ஷான் பிரியாணி மசாலா யூஸ்வலாக சேர்ப்பேன். பட் இந்த ரெசிபிக்கு அதை சேர்த்தா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி கொஞ்சம் வந்து குறைவாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இதில் உப்பு சேர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்கன் க்யூப் வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம பிரியாணிலையும் சிக்கன் எதுவும் வந்து சேர்க்கல. கொஞ்சம் அந்த நான்வெஜ் டேஸ்ட் வந்து பிரியாணியில் இருக்கணும்னு சிக்கன் க்யூப் சேர்த்துருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்காட்டி வந்து பிரச்சனை கிடையாது.
இந்த சிக்கன் க்யூப்பில் வந்து உப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நான் தேவைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு வந்து தயிர் வந்து உரைய வச்சுருந்தேன். ஸோ வந்து இந்த ஆனம் கொதிக்கிறதுக்குள்ளே தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆனம் கொதிச்சு வந்துடுச்சு. இனி நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசியில் தண்ணி எல்லாம் வடிய வச்சுருந்தேன். இதை அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். இனி வந்து தம் போட்டுக்க வேண்டியதான். நல்லா கலந்து விட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி போட்டுக்க போகிறேன். நான் தம் போடுறதுக்கு எப்பவும் போல் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கிட்டேன். நான் கீழே வந்து தவா கூட வைக்க மாட்டேன். இந்த பேன் வந்து அடிப்பிடிக்கவும் செய்யாது. பிரியாணி வந்து சூப்பராக வரும். ஸோ பிரியாணிக்குள்ளே ஆனம் வந்து நல்லா கொதிச்சு வரதுக்குள்ளே நான் சைடில் வந்து முட்டையை உரிச்சு வச்சுக்கிட்டேன். இனி எப்பவும் மாதிரி தான் அரிசி தண்ணி எல்லாம் ஒரே அளவுக்கு வந்த பிறகு ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து பிரியாணிக்கு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி எடுத்து தம் போடுற டைமில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்து சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது கத்திரிக்காய் டேட்ஸ் பச்சடி, எண்ணெய் கத்திரிக்காய் இல்லை அது. அப்புறம் ஒரு நாள் முன்னாடி செஞ்சு வச்சுருந்த அந்த தக்காளி பச்சடி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சைடில் சூப்பராக பிரியாணியும் வந்துருச்சு. இந்த தொக்கு பிரியாணி அரேஞ்ச் பண்ணுறதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை, அப்புறம் அந்த சிக்கன் தொக்கு, அப்புறம் மேலே வந்து இந்த பிரியாணி இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து பிளேட்டில் வந்து கவுத்தி எடுத்துக்கணும். அந்த சிக்கன் தொக்கோடு இந்த பிரியாணி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம எப்போவுமே சிக்கனை வந்து பிரியாணியில் போட்டு வந்து செய்வோம். பட் இது வந்து அப்படி இல்லை. கிரேவி ப்ளஸ் வந்து பிரியாணி வச்சு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிரியாணி எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் பவுலில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் வீடியோவில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்ல குழிவான பவுலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முட்டை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் தான் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு முட்டையை வந்து வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த சிக்கன் தொக்கு வைக்கும்போது கொஞ்சம் கிரேவியும் வந்து சேர்த்து நிறைய வைங்க. ஏன்னா பிரியாணிலையும் சிக்கனோட ஃப்ளேவர் வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அது ஒரு பிளைன் பிரியாணி தான். இந்த தொக்கு தான் அதில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதனால தான் அந்த தொக்கு உள்ள கிரேவி எனக்கு காணாதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு பவுல் பிரியாணிக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஸ்பூன் கிரேவி சேர்த்தா தான் வந்து அந்த பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தொக்கு பண்ணும்போது வெங்காயம் தக்காளி இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப நான் அதை வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோதான். அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி, அப்புறம் தயிர் பச்சடி, தக்காளி பச்சடி, கத்திரிக்காய் டேட்ஸ் பச்சடி இதெல்லாம் செஞ்சுருந்தேன். எல்லாமே சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரியாணி கூட கப்பில் வச்சு தட்டும்போது அந்த அளவுக்கு நீட்டாக வருமானு தெரியலையேன்னு யோசித்தேன். ஏன்னா எல்லாருமே இந்த பிரியாணி வந்து இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லஞ்சோட இந்த வீடியோ வந்து நான் அப்படியே முடிச்சிக்கலாம்னு நினச்சேன். பட் வந்து நைட்டு திரும்பவும் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் காலையில் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து செய்ய முடியல. ஏன்னா அந்த பிரியாணிக்கு எல்லாமே 2 வேலையாக இருக்கும். சிக்கன் தொக்கு பண்ணணும், அப்புறம் பிரியாணி செய்யணும். ஸோ கொஞ்சம் வேலை அதிகமாக தான் அதுக்கு வந்து இருக்கும். நான் காலையில் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா அந்த சிக்கன் பிரியாணியோடு சேர்த்து ஷீர் குர்மா செய்யலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஈது நேரத்தில் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஷீர் குர்மா தான் வந்து முன்னாடி வந்து நிற்கும். ஏற்கனவே இந்த ஷீர் குர்மா ட்ரை பண்ணி தான் வந்து இருக்கேன். பட் அது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேமியா வச்சு தான் செஞ்சுருந்தேன். எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து அந்த ஷீர் குர்மாக்குள்ளே சேமியா வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு.
ஸோ நோன்பு டைமில் மெயினாக எதுக்காக வேண்டிய, அதாவது நான் வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டிய இந்த சேமியா வாங்கி வச்சுருந்தேன். பட் ஈது டைமில் எனக்கு வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணவே முடியல. நிறைய ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து இது வந்து பண்ணுறதுக்கு முடியல. இன்ஸ்டாவில் ரப்பானி ஸ்வீட்ஸுங்கிற ஒரு பேஜில் பார்த்து தான் இந்த ருமானி சேமியா நான் வாங்கியிருந்தேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பட் இந்த சேமியா டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதோட இந்த ஷீர் குருமா ஆல்மோஸ்ட் ஒரு 3 முறை பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் இருக்க சேமியா வச்சு பண்ணும்போது ஏதோ ஒரு பாயசம் டேஸ்ட்டில் தான் இந்த ஷீர் குருமா வந்து ஆயிடுது. பட் இந்த சேமியாக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டா யூஸ் பண்ணிங்கன்னா ரப்பானி ஸ்வீட்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஷீர் குருமா ரெசிபி நிறைய நீங்கள் இன்ஸ்டா அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து டேட்ஸ் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துக்குவாங்க. பட் நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை. ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து இந்த ருமானி சேமியா போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வாங்கியிருந்த இந்த ருமானி சேமியா வந்து தனித்தனியாக ரிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு ரிங் வந்து 1 லிட்டர் பாலுக்கு வந்து ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ரிங் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த சேமியா எடுத்து கையால் நல்லா நொறுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன். இனி வந்து அதே பேனில் பால் ஊற்றிக்க போகிறேன். நான் வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரெஷ் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த ஷீர் குருமாவுக்கு வந்து பால் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு பால் மாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பால் மாவுக்கு பதிலாக மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மில்க் மேட் சேர்க்குறீங்கன்னா வந்து தனியாக சீனி சேர்க்காதீங்க, அதுவே வந்து போதும். நான் பால் மாவு சேர்த்தனால திரும்ப தனியாக சீனி சேர்த்துக்கிட்டேன். ஸோ மாவு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டு பாலை வந்து கொதிக்க வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த சைடில் அந்த சிக்கன் தொக்கு வந்து இருக்குது. நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். கிரேவி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து சிக்கன் மட்டும்தான் வந்து இருக்குது. நான் லஞ்சுக்கு எடுக்கும்போதே அந்த கிரேவி தான் நல்லா போச்சு. ஏன்னா அந்த கிரேவியோடு வச்சு தான் அந்த பிரியாணியை வந்து சாப்பிட முடியும். ஸோ வந்து இப்போ கறி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ சைடில் வந்து பால் கொதிச்சிருச்சு. இந்த சேமியா வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ருமானி சேமியா வந்து பாலில் போட்டதுமே வெந்துடும். பட் இது வந்து ஓவர் குக்காகவும் செய்யாது. இதுவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேமியாவாக இருந்துச்சுன்னா சூடு பண்ண அந்த சேமியா வந்து ரொம்ப வெந்து சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா இருக்காது. இந்த ருமானி சேமியாவில் ஸ்பெஷலே அதுதான். ஸோ சேமியாவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஸ்லோ ஃபைலில் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கிடையில் அந்த சிக்கன் தொக்கோடு சேர்த்து இந்த பிரியாணியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் கிரேவியும் கிடையாது. காலையில் சாப்பிட்ட மாதிரி கிரேவி முட்டை எல்லாம் வச்சு இனி சாப்பிட முடியாது. ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு ஸோ இதை வந்து அப்படியே கலந்து வச்சுக்கிட்டேன். உண்மையிலேயே காலையில் விட நைட் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக சூடு பண்ணி தான் சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ இந்த ஷீர் குருமாவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கலாம். உம்மா வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சீனி சேர்த்துட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் எங்களுக்கு தேவைக்கு வந்து சீனி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பாதாம் பிஸ்தா வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பாதாம் பிஸ்தாலாம் வந்து வறுக்கலாம் இல்லை, சும்மா அப்படியே வந்து அரைச்சி வச்சுருந்தேன். கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த ஷீர் குருமாவை என்னோடய ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். அதாவது நான் ஃபிர்னிக்கு என்ன செய்வேனோ அதே மாதிரி தான் இதுக்கும் செஞ்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கு ஒரு டெசர்ட் மாதிரி தான் வந்து இது இருந்துச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டவ்வில் இருந்து இறக்கின பிறகு நான் ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் இல்லைனா சாஃப்ரான் இதை கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஷீர் குருமாவும் சூப்பராக இருந்துச்சு. காலையில் சாப்பிட முடியல பிரியாணியோட, நைட் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.